ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் பேஜில் வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து முன்ன செக் பண்ணதை விட இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளிக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜே எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக வியூவராக இருந்தாலும் சரி, கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெண்டிங் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதற்கு ஒரு மேஜரான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்ததுலேருந்து யூடியூப் மெயின் ஆப்பில் அந்த ஷார்ட்ஸுக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பர்டிகுலராக வந்து அப்டேட் தான் ட்ரெண்டிங் பேஜை எடுத்துட்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து அதில் ஆட் பண்ணது. ஸோ யூடியூப் மெயின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஹோம் பேஜ் வந்து இருக்கும். யூடியூப்ல டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இருப்போம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டாவது பேஜாக ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு பேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அது வந்து சில பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜ் வந்து இருக்கிறதே நிறைய வியூவர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தப்போ என்ன மாதிரி ட்ரெண்டிங் பேஜ் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் பேஜில் இருந்தது ஒரு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தவிர நம்ம யூடியூப்ல வந்தாலுமே ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனே மேலே வந்து நமக்கு வந்து பாப்பப் ஆகுது. அதுக்கு அடுத்தது அந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜ் வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இஷ்யூவாக இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லைக் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேஜில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க. பட் இப்போ நிறைய பேருக்கு ட்ரெண்டிங் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரில. அதை எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதால மோஸ்ட்லி அதுக்குள்ளே கிளிக் பண்ணி யாரும் வியூ பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்றது கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னதான் அந்த ஆப்ஷன் இருந்தாலுமே ட்ரெண்டிங் பேஜ் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெனு பேஜ் மாதிரி யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோலாம் இருக்குல்ல, அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லைனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு கொடுத்து அதுக்கடுத்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்னு போகிறேன். ஸோ மியூசிக்கில் போகும்போது அதுக்கான ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகிறேன், நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ட்ரெண்டிங் பேஜில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அப்டேட்டும் இன்னும் வர்றதில்ல. நமக்கு வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் ட்ரெண்டிங் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது தனி பேஜாக இன்னும் ஆட் செய்யப்படல. அதனால என்ன ஆகுதுன்னா லைக் வந்து மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது மோஸ்ட்லி ஒரு 70% to 90% அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது போக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ட்ரெய்லர்ஸ், அந்த சாங்ஸ் இருக்கிறது, ப்ரோமோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் வந்தாலும் கூட ஸ்டில் அந்த யூடியூப் மெயின் ஆப்பில் வந்து ட்ரெண்டிங் பேஜில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு அது ஒரு நார்மல் வீடியோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனில் இட்ஸ் நாட் அ கிரேட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் வந்தே ஆகணும். வீடியோ இருக்காது தான் கேஸ் மேக் பண்ண ஒரு ஆள் இந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் ஒரு சில அப்டேட் இன்னும் வராமல் இருக்குது இல்லையா, அதை பற்றின ஒரு சில விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வீடியோ இருக்காக தான் மேக் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இது ஒரு வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாட்டும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மணி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.